Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான மெமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுடைய சிவி லிஸ்ட்ல உங்க நேம் வந்து வந்திருக்கு அப்படின்னா மெமோ அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோல மெமோ வந்து எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி நேத்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா உங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் இந்த கேட்டகரியில யாரெல்லாம் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆயிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து மெமோ அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெமோ காப்பி இருந்தாதான் நீங்க டிஎன்பிஎஸ்சி ஹாலுக்குள்ளே உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். ஸோ மெமோ வந்து வித் கியூஆர் கோடோட நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிவி லிஸ்ட்ல உங்களுடைய நம்பர் வந்து இருக்கா அப்படிங்கிற ஒன்று வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சிவி லிஸ்ட் வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா மேல உங்களுக்கு மேல டாப்ல ரைட் சைட்ல வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும். அதுல போயிட்டு உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க நம்பர் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஸ்டெனோ கவுன்சிலிங் 1 அப்படிங்கிற இந்த கேட்டகரியில வந்து இந்த ஸ்டூடெண்டோடைய நம்பர் வந்து இருக்கு. சரிங்களா? சோ இந்த நம்பர் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து நம்ம நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். சோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்ல வந்துக்கோங்க. இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற டேப்ல கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது டைரக்டா நமக்கு வந்து கவுன்சிலிங் செக்ஷனுக்குள்ள போகும். சோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க கம்பைனடி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல பேஸ் 3 சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல நம்மளுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் 1ல தான் நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அவைலபிளா இருந்தது. அதுக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் அப்படி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டீஸ் ஆஃப் சிவி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் வந்து கேட்கும். நம்ம காப்பி பண்ண நம்பர் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் வைஸ் நீங்க வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மெமோ அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கான மெமோ. இந்த இடத்துல கியூஆர் கோடு வந்து வந்திருக்கா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கியூஆர் கோடு இல்லாம வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு போயிருக்கீங்க போன முறை. அப்படி இல்லை அப்படி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க வந்து கியூஆர் கோட் இல்லாம கொண்டு போனீங்கன்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய கேட் பாஸ் தான் இது. ஸோ இந்த இடத்துல அவங்க ஸ்கேன் பண்ணும்போது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் அவங்களுக்கு வந்து வியூ ஆகணும். அப்ப மட்டும் தான் உங்களை வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு இதை வந்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு போய்க்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு ரேஞ்சில் இருக்கீங்க, உங்களுடைய வரிசை என்னென்ன, உங்களுடைய பதிவு என்னென்ன, உங்களுடைய தரவரிசை எண் நம்பர் என்ன, நீங்க எந்த டேட்ல இருந்து வரணும். இப்போ இவங்களை வந்து 11ஆம் தேதி வந்து வர சொல்லியிருக்காங்க. மேஜ் எண் 7ல வந்து வர சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து வர சொல்லியிருந்தாங்களோ அந்த டேட்ல நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வந்து போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதான் வந்து உங்களுக்கான அப்டேட். சப்போஸ் வந்து உங்களால வந்து போக முடியாது, அன்பார்ச்சுனேட்லி ஏதாச்சும் உங்க ஆயிடுச்சு அப்படி போக முடியாதுங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மூல சான்றிதழ் மற்றும் கலந்தாய்விற்கு தவிர்க்க இயலாத காரணங்களால் வர இயலாத தேர்வர்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவம் அப்படிங்கிற இடத்துல இந்த அன்னெக்சரை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி உங்களுக்கு பதில உங்க பிளட் ரிலேஷனோ இல்ல வந்து உங்க ஃபேமிலி மெம்பரோ யாராச்சும் ஒருத்தவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு பதில வந்து அனுப்பிச்சு வைக்கலாம். இதுதான் வந்து மெமோ வந்து டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான அப்டேட். சரிங்களா? மெமோ அதாவது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எந்த டேட்ல நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு 11ஆம் தேதி வந்து நம்மளுக்கு 9 மற்றும் 11 இந்த 2 டேட்ல வந்து நடக்குது. சோ 9, 10, 11 கிடையாது. ஏன்னா போன வீடியோல அப்படி சொல்லிட்டேன். 9 and 11 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் செக்ஷன் அப்படிங்கிற வந்து வச்சிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த அப்டேட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த போஸ்டிங் அதாவது நீங்க டைபிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்ல ஸ்டெனோல செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.